ஒரே நிமிஷம் போடு. எடிட்டர் பர்சல் ஃபோன் நம்பர் பேசுங்க. Photographers okay? Rajesh, Shyam, Mukherjee, Johnny, sit. Sir, look pinadi, sir. Left to right. Sir, in the right way, camera angle. Video okay, ma? Okay. Okay. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படம் எங்களோட 6வது ப்ரொடக்ஷன். இந்த முண்டாசுப்பட்டி இவங்க ராம் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோமா பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரெட்ரோ காமெடி மூவி 1980s பேக்ட்ராப்பில் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் சாங்ஸ் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஷான் ரோல்டன் நல்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களோட எல்லா படங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ப்ரெஸ் பீப்புள். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். நீங்கள் நின்று பேச காரணமாக இருக்க என்னோட தயாரிப்பாளர் சிவிகுமார் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது என்னோட முதல் படம். ஃபஸ்ட்டு படத்துலேயே 80s கதைக்களம் அமைச்சு கொடுத்த என்னோட டைரக்டர் ராம், அப்புறம் சங்கர், கேமராமேன் சங்கர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் ராம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷார்ட் ஃபில்மோட இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சிரித்து பார்க்க போகிற படமாக முண்டாசுப்பட்டி அமையும். நன்றி. நன்றி. ஒளிப்பதிவாளர் சிவிகுமார் சார், ஃபாக்ஸா ஸ்டுடியோஸ், டைரக்டர் ராமுக்கு நன்றிகள். படம் 1980கள் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. ரொம்ப அழகாக படம் வந்திருக்கு. நிச்சயம் மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். முண்டாசுப்பட்டி இந்த படத்தில் நான் 5 பாடல்கள் எழுதியிருக்கேன். இதுக்கு ஷான் ரோல்டன் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதில் மொத்தம் 5 பாடல்கள் நான் எழுதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிவிகுமார் சார் அட்டகத்தி படத்துலேருந்து நான் தொடர்ந்து பீட்சா சூகம் எல்லாத்துலேயும் எழுதிட்டு இருக்கேன். இந்த படத்தில் மொத்தமாக எனக்கு நிறைய பாட்டு கொடுத்ததுக்கு அவர் எனக்கு உற்சாகப்படுத்தி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. இது 80களில் நடக்கிற ஒரு கிராமத்து பாணி அதை பற்றின சம்பவங்களாக அமைச்ச உள்ள பாடல்கள் தான் எல்லாமே. அந்த ஒவ்வொரு 5 பாடலில் ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமாக இருக்கும். காதல், நட்பு, தத்துவம், வழிபாடு, இப்படி ஏக்கம், இந்த மாதிரி வேறு வேறு விதங்களில் இருக்கும் பாட்டு. அருமையாக வந்திருக்கு. நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த படம் ஒரு 80s பேக்ட்ராப், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாடல்களும் அதை பேஸ் பண்ண ஒரு மியூசிக் ஒரு படம் ஃபுல்லாக 80s ஃபீல் இருக்கிற ஒரு சவுண்ட்ஸ்கேப் தேவைப்பட்டுச்சு. ஸோ த நேச்சுரல் சாய்ஸ் வாஸ் ஃபோக் மியூசிக். ஐ எம் அ கிரேட் லவர் ஆஃப் ஃபோக் மியூசிக். எனக்கு நான் ஆக்சுவலாக சிட்டியில் தான் வளர்ந்தேன். எனக்கு ஃபோக் மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த படத்தில் அந்தோனி தாசன் ஒருத்தர் பாடியிருக்காரு. நான் அவரோட பயங்கர ஃபேன். ஆக்சுவலாக அவரோட ட்ராவல் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி அவர் லைஃப்பை நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். அவர் வாழ்க்கை முறை, ஃபோக் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டது ஃபோக் மியூசிக். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லா பாட்டுமே அவுட்ரைட் ஃபோக் மியூசிக் தான் இருக்கும் இந்த படத்தில். ஸோ வாய்ப்பு கொடுத்த சிவிகுமார் சாருக்கு என்னோட ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா நான் முதல்ல சைன் பண்ண படம் இது தான். வாய்மொழி பேசும் முதல் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆன ப்ராஜெக்ட் இது தான். ஃபாக்ஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கிற ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் டைமராக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் சில போர்ஷன்ஸ் சிட்னியில் ஸ்டுடியோஸ் 301 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ்லாம் மட்டும் அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஃபோக் மியூசிக் இங்கே ரெக்கார்ட் பண்ணோம். சில ரிதம் செக்ஷன்ஸ், ரெட்ரோ ரிதம் செக்ஷன்ஸ்லாம் மட்டும் பாம்பேல பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு படத்துக்காக ஆக்சுவலாக நிறைய இடத்துல வேலைகள் நடந்திருக்கு. இதுக்காக ஸ்ட்ரிங்ஸ் வாசித்த மியூசிஷியன்ஸ் செவரல் டைம் கிராமி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல்களை மாஸ்டர் பண்ணவர் ஸ்டீவ் ஸ்மார்ட். அவர் மைக்கேல் ஜாக்சன், லேடி காகா, கீத் அர்பன் போன்ற பெரிய இன்டர்நேஷனல் லெவல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணியிருக்காரு. அவங்க எஸ்பெஷலி ஃபாரின் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, அவங்க இது வரைக்கும் பண்ண மியூசிக்கோட அவங்க ரொம்ப ரசித்து பண்ணது எல்லாமே இந்த படத்துக்காக மாஸ்டர் பண்ண பாடல்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் ஃபோக் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது தெரிய வந்தது. ஸோ
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோக் மியூசிக் ரொம்ப ஆனஸ்டான ஒரு மியூசிக். ஸோ அது வந்து யூனிவர்சலான ஒரு ரசனை இருக்குது, அதுக்கு எல்லாராலையும் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த படத்தில் அது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்ல வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரிவன். நன்றி. இல்லை, எனக்கு மேடையில் பேசி பழக்கம் இல்லை, இதுதான் முதல் மேடை. அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம்குமார் சார், சிவிகுமார் சார் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் டிபார்ட்மெண்ட், எல்லா லைட்மேன்ஸ் எல்லாம் ஒரே குடும்பமாக நல்லா வந்திருக்கு. நன்றி. நன்றி. முக்கியமாக பத்திரிகை மற்றும் கூட நண்பர்கள் வணக்கம். இந்த வாய்ப்பு, இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு 3வது படம், அதனால் சிவகுமார் சாருக்கு நன்றி. அப்புறம் ராம்குமார் அவருக்கு நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு நண்பர். அவர் வந்து படத்தில் எல்லாருமே நல்ல எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் ஒர்க் பண்ணது. என்னென்னா நடித்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லையும் சரி, இதுக்கப்புறம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படங்களையும் சரி, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் இந்த படம் பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நம்புகிறேன். படம் நல்லா வந்திருக்கு. நன்றி. நன்றி. அடுத்ததாக வணக்கம். Today I'm standing here and I'm talking about my all movies. It's just because of Thirukumaran production, Sivikumar sir. இன்னைக்கு என்னோட 2வது படம் அந்த ப்ரொடக்ஷனில். ஐம் வெரி ப்ரவுட் டு சே தட். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காக. டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது நானா அதுன்ற டவுட் எனக்கே வருது. ஸோ ஐ ஜஸ்ட் கான் ஃபர்கெட் திஸ் மூமெண்ட். அண்ட் என்னோட ஃபேவரட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்ஸ். ஸோ 2 ப்ரொடக்ஷன் சேர்த்து இந்த படம் பண்ணும்போது ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அண்ட் சொல்லும்போது ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ராம்குமார் சார் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஷார்ட் மூவிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம படம் ஒர்க் பண்ணும்போது அப்படி எந்த அவங்க வந்து வேறு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணலான்றது தெரியவே இல்லை. அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப சைலண்ட் அவர். ஸோ காமெடி மூவிஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாங்ஸ் ஆர் ரியலி நைஸ். நீங்கள் எல்லாம் கேட்டீங்க இப்போ. தேங்க்யூ அகெயின். ரிலீஸ் டைமில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்ததாக கதாநாயகன். ஒன்று வந்து நம்ம ராம்தாஸ் அண்ணா. நாங்கள் எப்போவுமே அங்கே கலாய்ப்போம் அவரை. இந்த படத்துக்கு நான் ஹீரோவா நீங்கள் ஹீரோவா எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா பஞ்சும் எல்லா காமெடி அவருக்கு தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம நிக்கில் அண்ணன் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் தம்பி சீக்கிரமாக யாருக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, நான் தாங்க. அடுத்ததாக ஷார்ட் ஃபில்மோட ஹீரோ காளி அண்ணன், அவரும் இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறைய ஹீரோஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அதாவது சின்ன டவுட் இருந்தது. ஓகே, முண்டாசுப்பட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கதை வந்து எனக்கு வந்ததில். சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். சில கதைகள் நம்ம சூஸ் பண்ணுவோம், பட் சில வாட்டி வந்து கதைகள் நம்மளை சூஸ் பண்ணோம். அந்த விதத்தில் எனக்கு வந்து முண்டாசுப்பட்டி என்ன சூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முண்டாசுப்பட்டி வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம், ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் எடுக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அதோட கான்செப்ட் வந்து ஒரு நண்பர் சொன்னார். கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சது. சரி, இந்த மாதிரி கதைகள் ஏன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. உடனே யூடியூப்பில் போய் பார்த்தேன், படம் எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே. சரி, அப்போ யோசித்தேன் நம்மளுக்குலாம் எப்போ இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. அப்போ சிவிகுமார் வந்து இடையில ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னேன், லைக் ஆல் இஸ் ஃபில்ம்ஸ், பீட்சா, சூதுக்கம், மட்டகத்தி, சின்ன வித்தியாசத்தோட படமாக இருக்கும் எல்லாமே அவரோட படங்கள். ஸோ சார், இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு கால் பண்ணார். திடீர்னு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் கேளு அப்படின்னு. என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னு. முண்டாசுப்பட்டினாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சில விஷயங்கள் வந்து லைஃப்பில் நம்ம டிசைட் பண்ணுறதோட லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணுன்றது. ஸோ ராம் சார் வந்தார், ஷார்ட் ஃபிலிம் காமிச்சார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உடனே எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு சீரியஸாக கொஞ்சம் சோகமாகவே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஜாலியாக இருக்க ஒரு படமாக இருக்கும். படம் முடியும் போது யாரும் அழமாட்டாங்க, சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது கதையை. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் அடாப்ட் பண்ணார் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவிகுமார் சாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மைண்டில் வச்சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான வாய்ப்பு வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த சுச்சுவேஷனில் அது கொடுத்தாரு. அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ப்ரொடக்ஷன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு வைப்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் இந்த படத்தை பற்றி எப்படி நான் விஷால் சார் ஆடியோவில் ஸ்பீச் பேசினேனோ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சேர்த்திங்களோ அதே மாதிரி இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெஸ் மெம்பர். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ராம் சார் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்.
ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்தார். பட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் த டீம். அவங்க என்டையர் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், சங்கர் சார், டிஓபி, மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல், எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு அறிமுகமானவங்களாக இருந்தாங்க படம் ஸ்டார்ட் பண்ணும்போது. நானும் நந்தி தான் வந்து புதுசாக இந்த டீமுக்குள்ளே போனோம். பட் ஒரு 3வது 4வது நாளே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா தொடர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது வரைக்கும் பண்ண படங்கள் ஒரே ஷெட்யூலில் இந்த படம் முடிச்சிருக்கோம். போனோம், 2 மாதம் ஷூட் பண்ணோம், வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நடந்தது. அப்போ தான் சிவி குமார் சாரோட ப்ரொஃபஷனலிசம் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு ஃபேமிலியாக வந்து ஆகிட்டோம். அண்ட் படம் முடிஞ்சு வரும்போது ஒரு சின்ன சோகம் இருந்தது, பட் அதே சமயத்தில் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ். அடுத்ததாக இயக்குனர் ராம்குமார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையில் ஒரு நம்பிக்கையாக நிற்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிக்கை தான். ஏன்னா நம்முடைய படைப்புகள் வந்து கண்டிப்பாக வெளியே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்த பத்திரிக்கை தான். எப்படி சொல்கிறேன்னா, நான் முதல்ல என்னவா ஆகணும்னு நினச்சேன்னா 2 விஷயமா ஒரே நேரத்தில் நினச்சேன். ஒன்று கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு நினச்சது, 2வது ஒரு இயக்குனர் ஆகணும்னு நினச்சது. நான் ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்ம இயக்குனர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆகும், அதுக்குள்ளே அது வரைக்கும் நம்ம ஒரு கார்ட்டூனிஸ்டாக முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஏன்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் ஜோக்ஸ்லாம் வரைஞ்சி நான் பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் முதல்ல என்னுடைய படைப்பை வெளியிட்டது ஆனந்தவுடன் பத்திரிக்கை. அதுவரை எல்லா பத்திரிகைகளுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு முதல் நம்பிக்கை கொடுத்தது. சரி, கண்டிப்பாக நம்மளும் சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது. அந்த நேரத்தில் நான் பத்திரிக்கைக்கும் ஊடகத்துறைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். 2வது, இது ஒரு குறும்படமாக ஒரு வெற்றி பெற்றது. ஏன்னா அந்த குறும்படத்தை பார்த்து எனக்கு பாராட்டு தெரிவித்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய திரைப்படமாக மாற்ற முடிஞ்சுது. அந்த வகையில் இந்த படத்தை பார்த்து, இந்த குறும்படத்தை பார்த்து என்னை பாராட்டினவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது பெரிய திரைப்படமாக மாற்றலான்னு ஒரு முடிவு பண்ண பிறகு எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இதுக்கு ஏன்னா ஒரு 9 நிமிட படம் இது. ஆனால் இது ஒரு 2.5 மணி நேர படமாக மாற்றுறதுக்கு ஒரு திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அந்த 9 நிமிடத்தையும் வச்சு நம்ம பெரிய படமாக பண்ண முடியாது. அதுக்கு திரைக்கமைக்கிறது எனக்கு பெரிய உதவிகரமாக இருந்தது என்னுடைய நண்பர்கள் தான். குறிப்பாக வந்து என்னோட நண்பர் ரவிக்குமார், கல்யாண், அப்புறம் வந்து கார்த்தி, விஜயகுமார், சலீம், அப்புறம் வந்து ஏஆர்கே சரவணன், இவங்கெல்லாம் வந்து என்னுடைய நண்பர்கள். இந்த படத்தில் இதில் பாதி பேர் என்னுடைய இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் திரைக்கதை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து சிவி குமார் சார் தான். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நிறைய குறும்பட இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார். அது ஒரு மிகப்பெரிய தைரியமான வேலை. அது வந்து அவருக்கு தான் தெரியும் எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அது தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தார். அந்த நேரத்தில் சரி நம்மளும் ஒரு நம்பிக்கையாக நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். என்னுடைய குறும்படத்தையும் அந்த திரைக்கதையும் படிச்சுட்டு உடனே எனக்கு வந்து ரிப்ளை பண்ணார். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுருந்தா கூட யாரும் ஒன்றும் பேச முடியாது. ஆனால் உடனே ரிப்ளை பண்ணி எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என்னை நம்பினது. ஏன்னா ஒரு வெறும் குறும்படம் மட்டுமே எடுத்திருக்க என்னை வந்து ஒரு இவ்வளோ பெரிய திரைப்படத்துக்கு எப்படி நம்பி கொடுத்தாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வெறும் ஒரு சிம்பிளான கதையாகவும் இல்லை. ஏன்னா இது 80களில் பின்னணியில் நடக்கிற கதை. அதுக்கு பெரிய பொருட்செலவாகும், பெரிய கூட்டமாக என்ன க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு திரைப்படம் இது. ஏன்னா எந்த அனுபவம் இல்லாமல் என்னை நம்பினது வந்து உண்மையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா, திருக்குமரனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை விட இந்த அவரு கூட திருக்குமரன் கூட சேர்ந்து ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் நிறுவனமும் சேர்ந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல் படமே 2 பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இந்த நேரத்தில் அந்த திருக்குமரனுக்கும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் நிறுவனங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே விஷயம்